எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் ரொட்டீன், அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன், இந்த ரெண்டையும் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எந்திரிக்க லேட் ஆகும். அதில் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளாக பழைய சாதம் சாப்பிட்ணுன்னே தோணுச்சு. ஸோ இங்கே வந்து பழைய சாதம் நான் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 1-1.5 வருஷம் இருக்கும். ஸோ நம்ம சம்மர் டைமில் தான் சாப்பிட முடியும், அப்படின்னா தான் நல்லாவும் இருக்கும். அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அரிசி அந்த சாதம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ வந்து இந்த பாயில்ட் ரைஸில் தான் நான் ரைஸ் எல்லாம் வடிக்கிறேன். வடித்த சாதத்தில் பழைய சோறு போட்டால் தான் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் முந்தின நாளே வந்து கொஞ்சம் மிஞ்சிடுச்சு சாதம், தண்ணி போட்டு உப்பு போட்டு முந்தின நாளே வச்சுட்டேன். மதியம் ஈவினிங்கே மூடி வச்சுட்டேன். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு தக்காளி, அந்த குட்டி வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் காலையில் எழுந்திரிச்சு பசங்க வந்து கொஞ்சம் எக்கு இதெல்லாம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து பழைய சாதம் சாப்பிட்டாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அந்த சாதத்தோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழம் ஊறுகாய் அந்த கீத்து ஒன்று வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பச்சரிசியில் பண்ணால் நல்லாயிருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து பழைய சோறு வந்து எனக்கு அந்த பாயில்ட் ரைஸில் பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ காலைல அந்த மாதிரி சாப்பிட்டு காலையில் ரொட்டீன் அந்த மாதிரி முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஈவினிங் அன்றைக்கி வந்து வீக் டேஸ் தான். ஸோ எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி முன்னாடியே சன்னா மசாலா பண்ணுறதுக்கு சன்னா வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த மதியம் சமையல் பண்ணது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறமா சரி வீடியோ எடுக்கலாம். ஏன் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் நான் வீடியோ எடுக்கும்போது நானே எடுப்பேன், தனியாக ட்ரைபாட் வச்சு ஒவ்வொரு ஆங்கிள் மாற்றி 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 வச்சு எடுப்பேன். அது வந்து நார்மல் டேஸில் எனக்கு ஒன்றும் தெரியாது. பட் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு எடுக்கிறது ரொம்ப டயர்டாகுது. ஸோ சாப்பிட்றதெல்லாம் அதுக்கே போயிடுதா. அதனால் அவர் வீடியோ எடுக்க நான் சமையல் பண்ண அவர் வீடியோ எடுத்தார் அன்றைக்கி. அப்போ சைட் பை சைடாக பார்த்திங்கன்னா ஆப்பிள் பீனட் பட்டர் சாப்பிட்டுட்டே இருந்தேன். அப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஆப்பிள் கூட என்ன சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு. இது பீனட் பட்டர். ஸோ இது வந்து க்ரன்ச்சியாகவும் கிடைக்கும், க்ரீமியாகவும் கிடைக்கும். நான் வந்து க்ரீமியான உள்ள பீனட் பட்டர் தான் சாப்பிட்றேன். ஸோ சனா மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் 2 பச்சை மிளகா அதை வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை வாசனை போகணுன்னு அவசியம் இல்லை, ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி போட்டு தேவையான உப்பு போட்டு அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ அது வர விட்டுட்டேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து நான் அந்த ஹேண்ட் மிக்சர் இருக்குது பார்த்திங்களா, ஸ்டாண்ட் மிக்சர், அதில் வந்துட்டு ஒரு 2.5 கப் அளவு கோதுமை மாவு, நம்ம ஆஷீர்வாத் கோதுமை மாவு எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஆயில், ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில், அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா அந்த மெஷரிங் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்ற ஆரம்பித்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து ஃபுல் தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் வந்து ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவைப்படுற தண்ணி ஊற்றிட்டு இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து சப்பாத்தி மாவு பிணையும் போது என்ன அப்படின்னா, நம்ம அப்படியே அதை ரொம்ப அடிக்க விட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக மாவு ரொம்ப லூஸ் ஆயிரும். ஸோ அது லைட்டாக அந்த மாதிரி கட்டியாக வர ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு லைட்டாக நம்ம கையால் பிசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி மாவு சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து நானுக்கு நீங்கள் மாவு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ அதை நான் ஒரு நாள் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். மாவும் பிசைஞ்சு லைட்டாக மேலே மட்டும் லைட்டாக அந்த ஆயில் லைட்டாக அங்கங்கே அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா அது காயாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதை மூடி வச்சுட்டேன் தனியாக. இங்கே பசங்க வந்துட்டு நான் அந்த கூகுளில் வந்துட்டு சாங்ஸ் கேட்டுகிட்டே சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருந்தானுங்க. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா தேவையான பொடியெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டு, ஒன்று நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு அரைச்சிட்டு அப்புறம் அந்த லிக்விடில் பொடி சேர்க்கலாம். இல்லைனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொடி சேர்த்துட்டு அரைச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அரைச்சதுக்கப்புறம் அந்த வெறும் சன்னா போட்டு மட்டும் வேக வச்சு
எடுத்துடலாம். அது வந்து ஈஸியான ப்ராசஸ். ஸோ அதுக்காண்டி நான் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி பொடியை சேர்த்து தேவையான பொடி அளவுகள்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா மூடி வச்சு நான் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வதக்கிக்கிட்டேன். நிறையா பேர் வந்து என்ன ஜெண்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்களா அப்படின்னு நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு செக்கப் வந்து ஜூலை 6th. ஸோ அன்றைக்கி தான் ஜெண்டர் பார்க்கலான்னு நினச்சிருக்கோம். அது வந்து பார்க்கவா இல்லை ஜெண்டர் ரிவீல் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுருக்கோம். அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு செக்கப்பில் கண்டிப்பாக என்ன ஜெண்டர் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து இன்னும் ஒரு 2 வீடியோவில் அல்லது 3வது வீடியோவில் நான் வந்து என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மசாலாலாம் நல்லா அந்த பச்சை வாசனால் போனதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். இங்கிட்டு சன்னாவும் நல்லா அப்போதே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மசாலா அதோட ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதான் நானே வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி வந்து லன்ச் ரொட்டீன் வந்து என்னால் போட முடியல. அன்றைக்கி ஆஃபீஸ் எங்கள் வீட்டுக்கார் வந்து இப்போ டெய்லி ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஸோ வந்து நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கணும், பசங்களையும் பார்த்துக்கணும், ரொம்ப டயர்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லன்ச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டு ரொட்டீன் மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் அதே பேனில் அந்த தக்காளி வெங்காயம்லாம் வதக்கணும் பார்த்திங்களா, அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த லிக்விட், அதை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சன்னா வேக வச்ச தண்ணியை வந்து கீழே ஊற்றிடக்கூடாது. அந்த தண்ணி வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அதில் தான் சத்துக்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த நான் வந்து எக்ஸ்ட்ரா வேறு தண்ணி ஊற்றாமல் அந்த வேக வச்ச தண்ணியவே அந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றி அந்த சுத்தமாக அதில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த சன்னா வேக வச்ச தண்ணி போக தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இல்லைன்னா அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஒரு 5 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து சில ஐட்டங்கள்லாம் நான் அரைச்சி ஊற்றுவேன் சன்னா மசாலாவுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய பழைய வீடியோஸ்லாம் சன்னா மசாலா வீடியோ பண்ணியிருக்கிறேன். அதில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் எப்போ பண்ணாலுமே இந்த இதை அரைச்சி ஊற்றுவேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து துருவின தேங்காய், நான் வந்து ஃப்ரோசன் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் வந்து கசகசா இருக்குது பார்த்திங்களா அந்த இது. அதுக்கப்புறம் சோம்பு இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் பொட்டுக்கடலை வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம முந்திரி வந்து ஒரு 5 சேர்ப்பேன். என்கிட்ட அன்றைக்கி பொட்டுக்கடலை இல்லை, அதனால் நான் முந்திரி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 போல் சேர்த்துட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். கொரன்னு அரைக்கக்கூடாது, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த இந்த மாதிரி நல்லா உப்பு காரம்லாம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் கடைசியாக அந்த அரைச்ச நம்ம பேஸ்ட்டை ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லாஸ்ட்டாக எப்போயுமே பன்னீர் பட்டர் மசாலா ஆகட்டும் அல்லது சன்னா மசாலா ஆகட்டும், இந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ் எதாவது பண்ணும்போது கரம் மசாலா வந்து லாஸ்ட்டாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு அந்த தூக்கி கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசோரி மேத்தி ஒரு டீஸ்பூன் போல் கசோரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை, அது கசோரி மேத்தி அப்படின்னு கடையில் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம கையாலேயே நான் வந்து திருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில், இதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் பண்ணவே கூடாது, மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே பண்ணால் ஓகே தான், மூடி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி பண்ணுறதுக்கு அந்த தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து சப்பாத்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
சப்பாத்தி வந்து அதுக்கு மாவு வந்து பூரி மாவு மாதிரி டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அது பிசைஞ்சு வச்சுட்டு மேலே இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நான் மூடி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இரும்பு கல்லில் தான் சப்பாத்தி போட்டு எடுப்பேன். அப்புறம் நிறையா பேர் வந்து தோசைக்கல் மாற்ற சொன்னீங்க. இந்த கல் நான் நான்ஸ்டிக் ஒன்று இந்த பிரெட் ஆம்லெட்லாம் போடுவேன். ஸோ அது வந்து நான் ஒரு வழியாக மாற்றிட்டேன். அதில் கொஞ்சம் நிறையாவே போக ஆரம்பிச்சிருச்சு அந்த நான்ஸ்டிக்லாம். ஸோ அது வந்து நான் இப்போ வந்து புதுசாக வேறு ஒன்று வாங்கியிருக்கேன். அது வந்து எப்போயுமே அந்த பேன் கேக் அந்த மாதிரி இதுக்கு தான் அந்த நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது. மற்றபடி இந்த தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்துட்டு இரும்புக்கல் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த சன்னா மசாலா வந்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு சுகர் இருக்குது பார்த்திங்களா, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும், அது மட்டும்தான் சுகர் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்பாத்தி தேய்ச்சி வச்சுட்டு வந்து நான் உட்காந்துக்கிட்டேன். நின்று தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் சரி நம்ம கிச்சனில் கீழே உட்காந்து தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வேகமாக போட்டு எடுத்துருவார், நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே உட்காந்து ஒவ்வொரு சப்பாத்தியாக தேய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து போட்டு எடுத்துட்டார். அது மாதிரி இந்த சப்பாத்திக்கு வந்து நெய் ஆயில் சில பேர் சேர்ப்பாங்க. அதை விட இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30 கூட இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 20 செகண்ட் வந்துட்டு போட்டுட்டு அது அந்த மேலே ஒரு மாதிரி டாட்டாக வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு 20 செகண்ட் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம அந்த எடுக்கிற கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பொஃப்னு வரும். ஸோ இது எண்ணெய் நெய் இதெல்லாம் சேர்க்காம நம்ம அந்த மாதிரி நார்மலாக ரொட்டி மாதிரி போட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். போட்டதுமே நம்ம சப்பாத்தி போட்டதுமே வெளியே வைக்கவே கூடாது. ஏதாவது பாத்திரத்தில் மூடி வைக்கணும், அல்லது ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடணும். இல்லை அப்படின்னா நம்ம ஆயில் நெய் எதுவுமே சேர்க்காததுனால ரொம்ப காஞ்சு போயிடும், இந்த அப்பளம் மாதிரி முறுமுறுன்னு ஆயிரும். ஸோ வந்து ஏதாவது போட்டு தான் மூடி வச்சிடணும். நாங்கள் வந்து சப்பாத்தி போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சப்பாத்தி போட வேண்டியிருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஃபஸ்ட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு சப்பாத்தி சன்னா மசாலா வச்சு பிளேட்டில் கொடுத்துட்டாங்க. நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் பசங்களும் எங்கள் வீட்டுக்காரும் சேர்ந்து வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு வெளியே வாக்கிங் போகலாம். ஏன்னா இப்போது சம்மர் அப்படிங்கிறனால நான் இருக்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி 9:15 ஆயிரும் நல்லா இருட்டுறதுக்கு. அவ்வளோ டைம் ஆயிரும் இப்போ நல்லா வெயில் அடிக்கிறது அப்படிங்கிறனால. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாக்கிங் போகலாம். அப்படி இங்கே ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் எங்கள் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, கொஞ்சம் தள்ளியே இருக்குது. அவங்க வீட்டு வர அப்படியே நடந்து போயிட்டு அவங்க வீட்டில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசிவிட்டு திரும்ப அப்படியே நடந்து நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வாக்கிங் கிளம்பிட்டோம். நிறையா பேர் வந்துட்டு எனக்கு வந்து நல்லா சாப்பிடுங்கக்கா, இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் நல்லாயிருக்கும் வாய்க்கு, நிறையா டிஷ்ஷஸ் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு பார்த்தது வந்துட்டு சில பேர்லாம் பால் கொழுக்கட்டை சாப்பிடுங்கன்னு போட்டிருந்தாங்களா. எனக்கு அது பார்த்ததுமே பால் கொழுக்கட்டை சாப்பிடும் போல் ஆயிடுச்சு. ஆனால் யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் ஒரு நாள் ஈவினிங் கண்டிப்பாக செய்யணும், செஞ்சு சாப்பிட்ணுன்னு நான் நினச்சிருக்கேன். அந்த பால் கொழுக்கட்டை திடீர்னு பால் கொழுக்கட்டை இப்போல்லாம் சாப்பிடும் போல் இருக்குது. அதனால் ஏதாவது வீக்கெண்டில் வந்துட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் சேர்ந்து அது ஒருக்கா செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடணும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.